மார்னிங் சார். வெரி குட் சில் மார்னிங். பேரு கங்காதர். குட். ஐ அம் தேவநாதன். தெரியும் சார், உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஓ, திடீர்னு புறப்பட சொல்லிட்டாங்களா? இந்த கேஸ பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. எல்லா டீடைல்ஸ் என்கிட்ட இருக்கு. சம்பவம் நடந்த இடத்துல சந்தியாவுக்கு சொந்தமான பொருட்கள் எதனா கிடைச்சதா? அவளோட ஹேண்ட்பேக், அதுல இருந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் என்கிட்ட தான் சார் இருக்கு. இவன் தான் சார் அந்த இந்தர்ஜித். இவன் கிட்ட என்னத்தான் பாக்குறாங்கன்னு புரியல. ஏகப்பட்ட பொண்ணுங்க இவன் பின்னால பைத்தியமா அலையறாங்க. ஏன் சந்தேகம் எல்லாம் இவன் மேல தான். Attention please. Passenger from Delhi, Miss Divya. Please come to the information desk. Thanks. Excuse me, I'm Divya. From Delhi? Yes. Right. Doctor. அனுப்பிச்ச ஆளுதான். ஆமா டாக்டர் ஹரிச்சந்திர பிரசாத் தான் அனுப்புனாரு. இல்லம்மா, டாக்டர் பிரபாவதி அம்மா அனுப்பிச்சிருக்காங்க. பிரபாவதியா? இல்ல டாக்டர் ஹரிச்சந்திர பிரசாத் தான் அனுப்பணும். என்னம்மா குழப்பறீங்க? நீங்க திவ்யா தானே? ஆமா. டெல்லியில இருந்து தானே வந்திருக்கீங்க? ஆமா. டாக்டர் பிரபாவதி அம்மா தம்பியோட பொண்ணு தானே? அது மட்டும் தான் இல்ல. ஹலோ. கம். இங்கயா? டாக்டர் வீட்ல எல்லாம் தங்கறதா? வீடு எதுக்கு? டாக்டர் சொல்லி தான் ரூம் போட்டுருக்கு. கம். இங்கே இரு, வருவாங்க. Hey! Hey! Look! இந்த உள்ள ரூம் இருக்கு, ரிஹர்சல் Dress மாத்திக்கோ. என்ன இதெல்லாம்? என்ன டான்ஸ், என்ன ரிஹர்சல்? நான்சென்ஸ். ஐயோ, காலை வந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவுசெய்து இந்த Dress மாத்திக்குமா. இந்தர் வந்தா கோச்சிக்கும். அவர் கோவம் வந்தா அப்புறம் நாங்கெல்லாம் டான்ஸ் ஆட வேண்டியதுதான். அந்த அசிங்கம் உனக்கு தேவையா? என்ன ரெடி ஆகலையா? ஏன் அளவுக்கு அதிகமா ட்ரெஸ் லூஸா இருக்கா? சரி, அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். இந்த ஸ்கர்ட் ஒண்ணு இடைஞ்சலா இல்லையா? இல்ல. சரி, காலத்துக்கு வாட்? தூக்கிடாமா, வாயை வச்சு சும்மா இரண்டா. Come in. Start the music. Start it. Stop it! This is the limit. யார் நீங்களா? ஆளுக்கு கூத்தடிச்சிட்டு இருக்கீங்க. ஏய், என்ன மரியாதை இல்லாம கூத்தாடிக்க தடின்னு பேசிட்டு. கூத்தாட ஒத்திட்டு தானே இங்க வந்தேன். Right. ரிஹர்சல் பாப்போம். முடியாது. Will you just stop it? இந்தர். டாக்டர், என்ன பெரிய பிரச்சனையா போச்சு. ஏர்போர்ட்ல திவ்யாவை மிஸ் பண்ணிட்டேன், அதான பிரச்சனை. டோன்ட் வரி, மீட் மிஸ் திவ்யா ஃப்ரம் டெல்லி. ஹலோ. I'm sorry, உங்க போட்டோ கூட பார்த்தது இல்லை நானு. சோ ஏர்போர்ட்ல திவ்யா அனௌன்ஸ் பண்ணது இது வந்து நினைச்சு நான் இது அதுன்னு பேச வேணாம் மிஸ்டர். I am also Miss Divya from Delhi. You got it? நான் டான்சர் இல்ல, நீ ஏன் சொல்லல? டாக்டர் அனுப்புற ஆளு ஏன் சொன்னீங்க? டாக்டர் ஹரிச்சந்திர பிரசாத் அனுப்பின ஆள்னு சொன்னேனே. எங்க அத்தம்மா டாக்டர் பிரபாவதி அனுப்பிச்ச ஆளு நான் நினைச்சேன். டாக்டர் பிரபாவதி கோரமங்கலாவுல இருக்காங்களே? அவங்கதான். ஓ எஸ், அதே ஊரு, அதே பேரு, அதே டாக்டர். இன்ட்ரெஸ்டிங் கன்ஃபியூஷன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த ஆள் என்ன கூட்டிட்டு வந்து கைய தூக்கு, கால தூக்கு, அது இதுன்னு என்ன என்னென்னமோ பேசிட்டாரு. ஏய், மரியாதை இல்லாம ஆளுகள்னு சொல்லாத. ஏன் வாய் திறந்து சொல்ல வேண்டியதானே? எங்க திறக்க விட்டீங்க? பலியாட்டை இழுத்துட்டு வர மாதிரி பாபான்னு பறந்தீங்களே, உங்க தப்புதான். மரியாதையா மன்னிப்பு கேளுங்க. ஏய், இந்த மன்னிப்பு
மண்ணாங்கட்டி எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. இந்தர் அந்த பொண்ணு சொல்றது என்ன தப்பு? மன்னிப்பு கேட்ற? My foot, I'll apologize. ரிச்சர்ட், நான் உங்ககிட்ட அட்வைஸ் கேட்டனா? Then don't give it. Hey. Hey, மோட்ஸ். இங்க இருக்கேன்னு சொல்ல. இங்க இருக்கேன். தேவையான திவ்யாவை வச்சுக்கிட்டு throw this one out. You got any problems? Absolutely no problem. It's just a case of mistaken identity. Come on, Divya, come on. சரிப்பா. வெளியே போகாத, சரியா? சரிப்பா. வரைக்கும் அத்தம்மாவை கூட கூட்டிட்டு போ, சரியா? ஐயோ, சரிப்பா. Okay, I will call you later. Take care. அத்தம்மா, உங்க தம்பி இருக்காரே, சரியான தொட நடுங்கி. அவன் என்னம்மா செய்வான்? என்ன நம்பிதான் உன் தங்கச்சி அனுப்பிச்சு வச்சா. அவ கதை தான் அப்படி முடிஞ்சிருச்சு. அவன் பயம் அவனுக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு எப்படி போறது? What? போலீஸ் ஸ்டேஷனுக்கு எப்படி போறதுன்னு கேட்டேன். நேரா போய் second right, first left, round the circle, third left, second right, fourth left, fifth building on the right. என்ன திருப்பி சொல்லுங்க. நேரா போய் second right, first left, round the circle, third left, second right, fourth left, fifth building on the right. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல முடியுமா? மந்தம் பரவிலே அப்படியா இல்ல பாதியில அப்படியாச்சா? என்ன விலை? 5 ரூபா. மாதுளம்பழம் சாப்பிட்டா அறிவு வளரும்னு சொல்லுவாங்க. சாப்பிட்டு வேணா பாக்குறியா? கேட்ச். ரொம்ப கோவமா வரது இல்ல என்ன பார்த்தா? பத்திக்கிட்டு வருமே, அடிக்கணும்னு கூட தோணுமே. சத்தியமா. அப்புறம் என்ன? அடி 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 ச்சீ, அடி. குட் ஷாட். இனிமே நீ போலீஸ் ஸ்டேஷன் தேடி போவேனா, அவங்களே தேடி வந்து உன்னை கூட்டிட்டு போவாங்க.